போனாங்க. ஆனால் பவுலுக்கு சுகமே கிடைக்கல. மோசேக்கு மந்த நாவு திக்கு வாய். அவர் கை நீட்டினா கண்பலை தண்ணீர் வரும். அவர் நீட்டினான சிவந்த சமுத்திரம் வண்டா பிரிக்கும். அவர் ஜோமனான மேலேருந்து மண்ணா வரும். புது அவங்களுக்கு எல்லாமே வரும். ஆனால் அவருக்கு மந்த நாவு போகவே இல்லை. சொல்லுங்கள், தேவன் எனக்கு தந்த பாத்திரத்தை கட்டாயம் நான் போட்டிருக்கேன், ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன். பிதாவின் சித்தம். சொல்லுங்கள், பிதாவின் சொல்லுங்கள், அர்ப்பணம். சத்தமாக சொல்லுங்களேன். அதில் ஒன்று போட்டிருக்கிறேன். பிதாவின் அன்பையும் அறிந்திருந்தார், பிதாவின் நோக்கத்தையும் அறிந்திருந்தார், முற்றிலும் தன்னை அர்ப்பணித்தார். எல்லாம் படிப்பீங்களா ப்ளீஸ்? கவனிங்க, இவ்வளவு அற்புதங்களும் செய்தவர், மரித்தவனை எழுப்பினவர், புரியுதா உங்களுக்கு? குருடனுக்கு பார்வை அளித்தவர், செவிடனை கேட்க செய்தவர், தண்ணி ரசமாய் மாற்றினவர், 38 வருஷமாக இருந்த மனவனை சுகமாக்கினவர். இதெல்லாம் அவர் செய்யும்போது இதை செய்யாமல் இருப்பாரா? சொல்லுங்கள், இதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி, இதில் ஒரு நோக்கம் இருக்குது. சத்தமாக, இதில் ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென். இது என்ன செய்யும் தெரியுமா? அர்ப்பணம் கீழ்ப்படிதலும் வெற்றியே தரும். இல்லை சொல்லுங்க, அர்ப்பணமும் கீழ்ப்படிதலும். நல்லா கவனிக்கணும். கீழ்ப்படிதல் மட்டும் இல்லை, அர்ப்பணமும். நீங்கள் நம்மகிட்ட அது இல்லை. ஜபம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, வல்லம் இருக்குது, சத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? ஆண்டவருக்கு என்று எதையும் விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. எனக்கு தேவையில்லை, இது எனக்கு வேண்டாம், எனக்கு அப்பாவுக்கு பிடிக்காது. சொல்லுங்கள், சிலுவை எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அர்ப்பணமும் எழுந்திருந்து. இன்றைக்கு பார்த்து 4 குறிப்புகள். சொல்லுங்கள், சிலுவை எனக்கு என்ன கொடுக்கு? நம்பர் 1, அவரே எல்லாம். என் வாழ்க்கையில் அவரே எல்லாம். எல்லாம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தாழ சொல்லணும், எனக்கு அவர் தாங்க எல்லாம். எல்லோரும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னங்க, ஆனால் இன்றைக்கும் சொல்லுவேன், அவர் தான் எனக்கு எல்லாம். 1000 உறவுகள் இருக்கலாம், 1000 சொந்தங்கள் இருக்கலாம், அவர் தான் எனக்கு எல்லாம். 2 சிலுவை சொல்லுகிற சத்தியம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. வேகமாக வந்தான், கவனிங்க, முன்னோக்கி வந்தான், பின்னோக்கி விழுந்தான். எல்லாம் சொல்லுங்க. ஆமென். நம்புறீங்களாமா? உங்கள் அலுவலகத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், சொந்தங்கள் இருக்கலாம், உங்களை சுற்றி